அதே மாதிரி யாகம் நடக்கும்போது பக்கத்துல பேசுறாங்க, பின்னாடி பேசுறாங்க, கையில பேசுறாங்க. நீ பேசுறதுல வீட்டுல பேசுறாங்க சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு பூர்ணாதி போடுச்சு. ஒவ்வொரு யாகத்துக்கும் கடைசியில பூர்ணாதின்னு ஒண்ணு போடுவாங்க. யாகத்துல கலந்துருக்கனால எல்லாத்துக்குமே தெரியும். இப்பதான் ஒரு பூர்ணாதி போட்டுருக்கு. மகா கண்டி யாகத்துல 13 பூர்ணாதி போடுவாங்க. ஆமாங்க சமையல் 13 பூர்ணாதி போடுவாங்க. 13 பூர்ணாதி அப்படின்னா 13 கும்பாபிஷேகத்துக்கு சமமான போகுது. ஆமாவா இல்லைங்களா? ஒவ்வொரு 13 கும்பாபிஷேகத்தை பார்த்துக்கிற பலன் இன்னைக்கு கிடைக்கும். அதுவும் முழு பவர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக காலையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அடுத்த ஆரம்பிச்சு மதியெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? கண்ணி ஆங்கத்தை 6 மணிக்கு ஆரம்பிச்சு கல்வி பூஜை எப்படி நம்ம 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோமோ, அமாவாசை பூஜை எப்படி நைட்ல ஆரம்பிக்கிறோமோ, அதே மழை வந்துச்சு. 4 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாலும் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். மழை வந்துச்சு. அவளுக்கு தெரியும் எவ்வளவு என் பூஜை ஆரம்பிக்கிறோம். கரெக்டா 6 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். 8 மணி ஆயிடுச்சு, 7-8 மணி ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு பூனாதி போட்டோம்னா ஒரு வாரம்ன்றதே கொடுத்துருப்பா. இவங்களுக்கு தான் அப்படி சொன்னாதான் சொன்னா புரியாது. 13 ஒரு காசு கொடுத்தா ஒரு பொருள் கொடுப்பாங்க கடையில. அதே மாதிரிதான் 13 அத்தியாயங்கள் ஒண்ணு இருக்கு. மார்க்கண்டேய புராணத்துல ஒரு மன்னர் தன்னோட நாட்டெல்லாம் இழந்து நிர்கதியா நிற்கும் போது உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அப்ப அவருக்கு மன்னரா அந்த வழியில போன மொழிவர் இப்படி பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரியும் ரொம்ப கஷ்டத்துல கஷ்டப்பட்டு அவனுக்கும் தெரியல. 2 பேருமே என்னது தப்பான வழியில போகாம அதுக்குரிய விடை என்ன இருக்குன்னு தேடி அலையும் போது தேடியே நேர்ல பிரசன்னமாயி எந்த தேவையா இன்னைக்கு நடக்கிற சண்டிகாரத்துக்கு உரிய சண்டிகா தேடி நேரில் பிரசனமாயி எனக்கு இப்படி பூஜைகளும் செய்யுங்க. நீ பூஜை செய்யும் போது நீ என்னென்ன இருந்தையோ என்னென்ன இருந்தையோ அத்தனையுமே பல மடங்கு தீர்த்து கொடுப்பாங்க. சந்தோஷமாகட்டும், பொருளாகட்டும், சொத்தாகட்டும், சுகமாகட்டும் அத்தனையுமே அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளே நேரில் பிரசனமாயி சொல்லிட்டான். இன்னைக்கு நடக்கிற சண்டிகாரம் ஏதோ மக்கள் சொல்றாங்க, ஐயர் வந்திருக்காங்க, உட்காந்துருக்காங்க, பொருள் போறாங்க, நம்ம ஒரு பக்கம் சாப்பிட்டு நம்ம ஒரு பக்கம் கிளம்பிட்டு மந்திரத்துல காதல கேட்கறதே தெரியும். மந்திரங்கள் முடிய நிச்சயமா 3 மணி நேரம். இந்த பூஜை முடிவுக்கு நைட் 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம். ஒரு சினிமாவுக்கு போனா ஒரு 3 மணி நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடும். ஒரு போன்ல வாட்ஸ்அப் பார்க்கணும், அதுக்காக இருக்காதுன்னா நைட் கூட பார்த்து 3 மணிக்கு தான் தூங்குறேன். ஒரு சும்மா உடல்நிலை கெடுதல் அவளை கொடுக்கும்போது நீ ஒவ்வொரு நாள் கொடுக்கும்போது நான் ஒவ்வொரு நாள் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுளே சொன்ன எடுத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நம்ம எல்லாம் எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா தீபாவளி சாமி கும்பிட்டு பழகிட்டோம், பொங்கல் சாமி கும்பிட்டு பழகிட்டோம், கழித்தளிக்கான சாமி கும்பிட்டு பண்ண அனைவரும் பெரிய மலையில போயிட்டு திருப்பதியே வீட்டுக்கு வந்துட்டு அத்தனை மலையில போடும். பசங்க கண்டிப்பாக விட்டுரும். அப்படி சாமி கும்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம டெய்லியுமே இருக்கணும். அந்த காலத்துல தான் முனிவர்கள், ரிஷிகள், யாகிகள் எல்லாத்துக்குமே தெய்வம் நேரில் பிரசனம் ஆச்சு அப்படின்னாக்க அவங்க இருக்கிற பக்தி, அவங்க இருக்கிற விடாமுயற்சி. பழக்கெல்லாம் பார்த்துருக்கேன். தலையை வெட்டி நீ எடுத்துக்கோ, என் காலை வெட்டி எடுத்துக்கோ, உன்னோட உருவம் எனக்கு தெரியணும், உங்களோட அழகும் தெரியும். அப்பெல்லாம் யாகம் ஆரம்பிச்சாங்க. முனிவர்கள் பசி தூக்கெல்லாம் கிடையாது. வருஷம் நல்ல ஒரு இடத்துல உட்காந்து என்னது யாகங்கள் மாற்றி 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 பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கழிவும் பிறந்ததுனால இப்ப யாகம்னா பெருசா யாருமே எடுத்துக்கல. சின்னதா வந்து ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் பண்ணோமா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். உனக்கு நல்லது மட்டும் பல மடங்கு வேணும். சொத்து வேணும், நகை வேணும், நட்டு வேணும், எல்லாமே உங்களுக்கு வேணும். ஆனா அதுக்குரிய டைமை கடவுள்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஆமா, இது அப்ப எப்படி கடவுள் உனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு பூஜைக்கு செலவாயிருக்குன்னா நிச்சயமா 1 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு இல்லையா? நீங்க கேட்ட பொருள் நிச்சயம் கொடுத்துருக்கு. ஒரு மாதம் தான் கேட்டாரு, சின்ன பொருள் தான் கேட்டாரு. என்னது 2 தான் போட சொல்லுங்க கேட்கல. எல்லாமே என்னது எல்லாமே கடவுள் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன எல்லாத்துக்கும் தெரிஞ்சா காமிக்கணும் அப்படி கிடையாது. என்னது நம்ம அம்மாவுக்கு இன்னும் அதிக சக்தி கண்டிப்பா அமாவாசை நடத்திட்டு இருக்கோம். அதிக சக்தி உண்மை அம்மாவுக்கு ஏறணும். மனசு குளிரும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவள் சந்தோஷமா இருந்தாதான் என்ன பண்ணுவா, சந்தோஷமா இருக்கும்போது உனக்கு என்ன வேணும் சாமி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். கடவுளோட குணமே அதுதான். நீ சந்தோஷப்பட்டு நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இங்க வந்துருக்கிற நிறைய பேருக்கு நிறைய விஷயம். ஒரு அம்மா கேட்டாங்க, அப்போ மாசத்துல பொண்ணு அமைங்கன்னா அமைஞ்சிச்சு வந்து 500 ரூபா அவங்க கிட்ட கேட்டாங்க. 3 மாசத்துல 15 அமைங்கன்னா நம்ம வந்து உட்காந்துருக்காரு. சரி
கல்யாணம் ஆகும்னு சொன்ன நவம்பருக்குள்ள பொண்ணு பத்திரிக்கை அடிச்சாங்க, கல்யாணத்துக்காரங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகும் அவங்க யோசனை இருக்காதெல்லாம் விருப்பா பண்ண கண்டிப்பா நவம்பருக்குள்ள ஆகும்னு சொன்னா பத்திரிக்கையா அடிச்சு திருமணம் அப்படியே சொல்ல விரும்பல. நிறைய பல நடந்து இந்த கோயில வந்து போறாங்க. எதனால எதை விஷயத்தாரு இந்த இடத்துல அவ்வளவு சக்திகள் அம்மாவுக்கு இருக்கும், அவ்வளோ சக்திகள் அவளுக்கு இருக்கு. 13 அத்தியாயம் ஐயா படிக்கிறாரு, சொந்த வருஷம் படிக்கிறாரு. காதல கேட்கணும், ஒரு காதல கேட்கணும்னா போனோம் பரவாயில்ல, அமைதியா உட்காந்துருக்காரு படிக்கணும். 13 அத்தியாயங்கள் பூர்ணாதி போடும்போது ஒவ்வொரு சக்தியா யாருக்கு போகுது. பூர்ணாதி போட்டோம் காளிக்குரிய பூர்ணாதி அம்மாவா இல்லைங்களா, இந்த 2வது பூர்ணாதி மகாலட்சுமிக்குரிய பூர்ணாதி. இப்ப 10 பூர்ணாதி போடும்போது காளி அவ்வளோ பெரிய என்னது மிகப்பெரிய சக்தி வாங்க. அப்பா அவருக்கு இப்ப போடும்போது உனக்கு என்ன வரம் வேண்டும் அது கண்ணுக்குலாம் தெரியாது. நம்மள ஊழல் கடவுள் வந்து காட்சி கொடுக்குறவங்களாம் நம்ம வந்து பெரிய வந்து நாணக்குடிகளோ நாணக்குடி உள்ளவங்களோ கிடையாது. ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் உணவு உட்கார முடியும். எப்படி ஒரு கடவுள் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் வரத்துல கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதா இல்லையா எனக்கு தெரியல. அமைதியா உட்காந்து 13 பூனாதி போடுறாங்க அப்படின்னா 13 கும்பாபிஷேகத்துக்கு அவமானம் போடு. இந்த பூஜையை பார்க்கறதே தெரியுது. இந்த பூஜையோட மந்திரம் காதல தேவி மகாத்தியம் வந்து கேட்கறதே நீங்க ஆயுஷ்ல ஒரு டைம் தேவி மகாத்தியம் 3 மணி நேரம் கேட்கணும் இல்லைங்களா? சரியா? தேவி மகாத்தியம் வந்து அதான் மந்திரம், அதுதான் மறந்ததே கூடாது. அம்மா வந்து இந்த மாரி செய்யும் பண்ணணும்னு சொல்லிட்டு அருள் மந்திரம், அந்த மந்திரத்தை உங்களால சொல்ல முடியாது. அப்படின்னா நம்மளால படிக்க முடியாது. படிக்கணும் அப்படின்னா காதல கேட்டுட்டு அமைதியா பண்ணிட்டு ஒவ்வொரு பூர்ணாதி போடுறாங்களா அப்படின்னா அந்த பலன் நம்மளுக்கு தான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோ. என்னது அதுவும் மனசுல நினைச்சு அதை விட்டுட்டு பக்கத்துல பேசுறாரு பேசியதான் இருக்கு. பூஜை முடிவுக்கு கண்டிப்பா 3 மணி ஆகும். பொறுமையா பூஜையில உட்காந்து நான் பாக்குறேன், அம்மாவோட அடகரத்தை நான் வாங்கிக்கிறேன்னால பொறுமையா உட்காரு. இல்ல அப்படின்னாங்க நிறைய கட்டி வீட்டுல அழகா தொங்கலாம், யாரும் உங்களை கம்பல் பண்ணல. அதே மாதிரி பூஜை பொருளை கொடுக்கும்போது மனசுல பேரு நினைச்சிட்டேன். நீங்க யாமத்துல என்னென்ன போடலாம், தங்க தாலியை போடலாம், வெள்ளிய மெட்டியை போடலாம், வெள்ளி கொழுக்க போடலாம், பட்டுப்புடைகள் 13 போடலாம். அத்தனை நம்மளால ஒரு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி யாகம் பண்ண போடலாம், நம்மளால சத்தியமா முடியாது. ஆமா இல்லையா? அதனாலதான் உன்னால முடிஞ்ச ஒரு மஞ்சளோ எலிப்பழம் வைக்கக்கூடாது. தமிழ் எலிப்பழம் போடக்கூடாது. ஐயா எலிப்பழம் போடாதீங்க. மஞ்சளோ பதவியோ இந்த திரையில 54 திரையிலும் மனசுல நினைச்சிட்டு அது கொடுக்க அப்படின்னாக்கா அது யாகத்துல கொடுக்கும்போது 25 ஏகத்துல சின்னதா ஒரு குண்டு மாதிரி போட்ட அப்படின்னா அதோட பலன்கள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும். கிடைக்காதெல்லாம் நம்ம கொடுத்தவங்கலாம் இருக்க மாட்டான். அவளே சத்தியம் பண்ணி சொல்லிருக்கேன், நான் கொடுக்குறேன், நான் பண்றேன், நான் செய்யறேன், நீ இது பண்ண சொல்ற. அதுக்குதான் முக்கி பண்ணிட்டு கிடையாது. அதனால அமைதியே இரு, உங்களுக்கு என்ன வேணும் அமைதியே இரு, பொறுமையா இரு, யாகத்தை பொறுமையா பாரு. அம்மா அழகா உட்கார்ந்து இருக்கா. பூஜைலாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல தீர்த்தத்தை வாங்கிட்டு தீர்த்தத்தை வாங்கிட்டு போ. இது அவளை அவ்வளவு ஒரு அருமையான மந்திரங்கள் சொன்னாங்க. நான் காதெல்லாம் கேட்கல. என்னது ஒரு அஷ்டகர்மன்னு சொல்லுவாங்க. என்னது மாரணம், உச்சாரணம், ஒருத்தன் உங்களுக்கு மாத்திரை எல்லாம் சொல்லுங்க. ஒருத்தன் சாகடிக்கிறது, ஒருத்தன் வாழ வைக்கிறது, ஒருத்தன் அசீகம் பண்றது, ஒரு மகாலட்சுமி கடாட்சம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. கைக்கு காலையில நிறைய எல்லாம் இருக்கு. அதோட மந்திரங்கள் தான் சொல்லிடுவோம். உங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னா இன்னோட நிவர்த்தி ஆயிடும். நம்மனா மட்டும்தான் அந்த நடக்கும். கண்டிப்பா நிச்சயமா இதோட மாற்றங்கள் பெருசாக இருக்கு. அதுவும் பௌர்ணமி மற்ற நாள்ல நடத்தாலும் பௌர்ணமி முழு பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் நடக்கிறது சத்தியமா சாத்தியமே கிடையாது. அதனால அமைதியே இருக்கும். மனசு நினைச்சுன்னா எழுதி பொருள் கொடுக்க வேண்டாம், மற்ற பொருள் கொடுக்கணும். வசதி இல்லைன்னு சொல்லிட்டுதான் 4 பொருள் வச்சு கொடுத்துட்டு போட்டு போங்கக்கா, அதோட 11 உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. காசுக்காகவோ பணத்துக்காகவோ கிடையாது. காசுக்காக பணத்துக்காக கொடுத்துறோம். அதனால அமைதியா உங்க மந்திரங்களை கேளுங்க. குழந்தைங்கெல்லாம் தூங்க வச்சுருங்க. உட்காந்துட்டு மந்திரங்களை கேட்டு கடைசிக்கு அம்மாவோட கலசங்களை தூக்கணும். யாராவது கலசங்கள் நிச்சயமா கலசங்கள் வரும். அதெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு அம்மாவுக்கு எப்பவுமே கலசம் அழுத்தம் பண்ணுவாங்க. அந்த கலசங்களை எடுத்துட்டு போய் வீடெல்லாம் தெளிச்சு விட்டு நீங்களும் குடிக்கிறத குடிச்சீங்க அப்படின்னா அதிலே சக்திகள் இருக்கு. அவ்வளோ சக்திகள் இருக்கு. நம்மளுக்கு இருக்க துஷ்ட சக்திகள் இருந்து பிள்ளை துணி ஏழல் பேருக்கு அத்தனையுமே ஓடி போயிடும். நம்ம கொடுத்துருக்க நான் கொடுக்குற ஒரு எலுமிச்சி பழம் ஆமா நடந்தது எப்படின்றது அம்மாவே இல்லையம்மா. சும்மா சாதாரணமா அம்மா 10 வருஷமா எனக்கு நில வைக்கல, 20 வருஷமா நில வைக்கல, நான் இப்ப பிச்சு கொடுக்குறது அதுல இதுல உனக்குதான் தெரியுது. என்னது உங்களுக்கு அதெல்லாம் தெரியுது. அம்மா உங்களுக்கு நடந்தது இல்லையா? ஒரு நாள் வந்தாலும் நடந்துருக்கு. பிச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. அம்மாவுக்கு சின்னது, அது அம்மாவுக்கு தான் சின்னது. புரியுதா புரியலையா?
இந்த அம்மாலாம் வந்தாங்க, நீங்க லட்சுமி கூட ஏறி வந்துக்கிறாங்க. எதுக்கு சும்மாவா 4 பேர் பார்த்துட்டு போகணுன்னு நடந்து ஒரே வந்தாங்க. ஒரு டைம் கேட்டாங்க, வேற எல்லாம் ஆயிடுச்சு. வரத்துக்கு சொல்லுற முறையிலே 2 மாசம் நடந்து மண்டலம் கொடுக்கணுங்க. இதெல்லாம் சொல்லி காமிக்கணும்ன்றதுக்காக பூஜைய அனுமதிய பூஜைக்குரிய பலன்களை வாங்கிட்டு போகணும். பூஜைக்குரிய அமைதியா உட்காந்துட்டு ஆமா ஒவ்வொரு வாரமா அம்பாவும் கொடுக்குறேன், ஆமா எனக்கு நடக்கணும், ஆமா நான் உட்காந்துருக்கேன், எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பிய போக நிச்சயமா நடக்கும். ஏன் தான் ஏன் கொடுக்கணும் நான் போலான்னு சொல்லி நம்மளும் போயிட்டு அந்த கோயிலுக்கு போ நடக்கலாம் அப்படின்னா நீங்க வேணா போகணும், கும்பிட்டு இருக்க மாட்டோம், உட்காந்துட்டு இருக்க மாட்டோம், இருக்க மாட்டோம். அதனால அமைதியா ஐயோ சொல்லுவாரு, ஒவ்வொரு டைம் மந்திரங்கள் சொல்லுவாரு. அது 10 காலைக்குரிய மந்திரங்கள் முடிஞ்சாச்சு. அடுத்த மகாலட்சுமிக்குரிய இது போடுவாங்க. ஒவ்வொரு தேதியா வெளியே வந்து இப்போ உனக்கு செல்வம் கடிச்சுட்டா போதாது. எனவே உங்களால் ஆரோக்கியமே கோயிலுக்கு மனசு வச்சு தூரத்துல நம்ம என்ன பண்ண முடியும். அதனாலதான் அது உனக்கு உடல் ஆரோக்கியம், உனக்கு செல்வம், உனக்கு செழிப்பு, உனக்கு மதிப்பு, உனக்கு மரியாதை, உனக்கு ஆடம்பரம் அத்தனையுமே கொடுப்பாங்க அம்மா. தெய்வம் அனைவருக்கும் அத்தனையுமே கொடுக்கவே கிடையாது. நான் எதுக்குள்ள கண்டின்றத யாருக்குமே அதனால ஒரு பொங்கலா அவளை வந்து யாருமே கட்ட முடியாது. என்னது அந்த அம்மாவை யாருமே கட்டணும். அகிலாண்ட ஒரு பிரமாண்ட மாதிரி அவ்வளோ பெரிய கண்டினா 3 தலைவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கே கட்டுப்படாத ஒரு தெய்வத்திற்கு நம்ம அதை யாருக்கு நடக்கும் போது அவர்கள் நம்ம எவ்வளவு ஒரு பயபக்தியா அப்படியே நடிச்சு உட்காந்து பண்றோம். அம்மா உட்காந்துருக்கு தலையை நிறுத்தல, நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்குமே அவருக்கு தெரியாதா, அவளுக்கு நம்ம பேசிக்கலாம் அவரை பேசிக்கிற போலின்னு சொல்லிட்டு அவரு நம்ம அனுப்பிட்டு மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல நாங்க சொல்லு பார்க்கலாம், இந்த நம்ம பேசுறேன் அந்த நம்ம பேச குழந்தைதான் விளையாடுது, நம்மளும் ஒரு தெரியாதுங்க இல்லையா. அதனால அமைதியா உட்காந்துருக்கோங்க. வராதி கோயில்ல இவ்வளவு போய் சக்தி வாய்ந்த பீடத்துல சண்டியாகும் பெருசா பண்ணலாம். என்னது பெருசா பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்கு முன்னாடிதான் தீர்மானிச்சோம். 1 மாசத்துக்கு முன்னாடி ஐயா நான் கேட்ட 8 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. என்னது நானும் பலமுறை ஒரு 8 லட்சம் ரூபாய் கேட்டாங்கம்மா, என்னால முடியாது. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஐயாட்ட அப்பதான் ஒரு பேசுறேன். ஆமாங்க சமயம் ஐயா என்கிட்ட என்ன இப்படிதான் தெரிஞ்சாலும் எனக்கு அவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்று தெரியும். நம்மளுக்கு இவன் கூட்டம் நல்லா இருக்காங்க, இவற்றை பார்த்தாலே தெரியும் எப்படிங்கிறாங்க. அவரோட குரல் இருந்தது, அவர் பேசுறது குடிச்சிருந்தா அம்மா விட்டுறது சரி கடைகளை அப்படின்னு விட்டுருவாங்க. காசு இல்லை என்னது இருந்ததோ இல்லை கோயிலாம் பார்த்துட்டு வந்துடும் இல்லை ஆரம்பிக்கலான்னு சொல்லி அப்பதான் அவங்க கேட்டான். அவருக்கு அறியாத கேட்டேன், என்ன கேட்டான் அப்படின்னா குருஜி காசெல்லாம் இருந்தது, நம்ம ஏற்காடு சுற்றத்துக்கு காசு கொண்டு போகலான்னு போயிருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வாரம் ஐயா நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன குடிச்சு நீ ரெடி பண்ணிருக்கியா, 30,000 ரூபாய் ஆகும் பண்ணிருக்கேன். நான் 30,000 ரூபாய் ஆகும் நான் ஒரு கணக்கு போட்டுருக்கேன். மழையிலிருந்து கீழே இறங்கும் போதே ஒரு 5,000 பண்ணி இல்லையாப்பா. கீழே அப்படியே கீழே வரும்போது 25,000, அப்படியே கீழே வரும்போது ஒரு 17. அதுக்கப்புறம் எல்லாம் அவங்கவுங்க நடந்தவங்க எல்லாம் போட்டு ஒரு 70,000 நம்மளுக்கு வந்து அது இது எல்லாமே காலி 70,000 செலவு. இனிமேலுக்கு ஐயர் கொடுக்குறது, மேலக்காரை கொடுக்குறது, மம்பக்காரை கொடுக்குறது, டென்ஷன்காரை கொடுக்குறது நான் பண்ணணும். நான் என்ன இல்லப்பா கடன் 3 குழந்தைங்களை வச்சுதான் பண்ணணும் செய்யணும் சொல்லணும் பண்ணலாம். இங்க வர மக்கள் கட்டழுக்கம் எடுக்கும் போது கூட சொல்லாது போறீங்கன்னா விரும்ப அத்தனையும் நினைக்குமா நிச்சயமா நடக்கும். அதுதான் தங்களுக்கு காமிக்கலாம். தங்களுக்கு இருக்கும்போது வரவழைய மக்கள் அத்தனையுமே நல்லா இருக்கும். கேட்ட வரங்களுக்கு வர கொடுக்குறது, வரங்கள் அத்தனையுமே நிறைவேறணுமா பார்த்து பண்ணி கொடுக்கணும். நிறைய கூட்டங்கள் வரணும், மக்கள் அத்தனையுமே பலனடைன்னு சொல்லி யாருமே பண்ணிட்டு இருக்கு. அதனால பொறுமையா இது செலவு பண்ணாங்க செய்ய வேண்டாம், கேட்டுட்டு போங்க, அதோட பலன்கள் அனுபவிச்சு போங்க. அந்த தொகை இவ்வளவு மேல போறது சந்தோஷம். நம்மளுக்கு ஏதாவது இருக்கா அப்படியே ஓடிட்டு தேவை குட்டி ஒரு அம்மா கூட்டுறாங்க பாபா இல்லையா சாமி. சரி ஓகே அவங்க இதெல்லாம் கிடையாது இல்லையா. ஒரே எழுதி குழந்தை ஒரே கல்யாணம் ஒரே எழுதி என்ன காரணம். நான் பெரிய அம்மா பெரிய இதா அம்மாவோட சக்தி. அவன் யாருக்குள்ள வரணும், யாருக்குள்ள இருக்கணும், யாருக்குள்ள பண்ணணும் அவன் எழுதிட்டு என்ன காரணம். என்ன காரணம் 500 ரூபாய் கூடைக்கு வாங்கிட்டு யோசிக்கிறேன். மஞ்சள் கூடு ஒரு எலுமிச்சு குழம்பு காலம் வந்தாரு ஈரக்கிற நம்ம எல்லாம் பொருள் வச்சிருக்கோம். கல்பனை பத்தி கடையில வாங்கல, நம்ம போய் எலுமிச்சு பழைய வச்சு கொடுங்க. எவ்வளவு ஒரு சுயம் மக்களுக்கு அப்படி எப்படி கொடுப்பா. ஏமா எப்படிமா கொடுப்பா, எப்படி கொடுப்பா. நீ ஒண்ணு கொடுத்தாதான் கொடுப்பா. என்னது நீ ஒண்ணு கொடு
நான் உன்னை பாக்குறேன், மறுபடியும் கூட மறுபடியும் பார்ப்பேன், மறுபடியும் கூட மறுபடியும் பார்ப்பேன். நீ நம்மளும் கொடுத்துட்டே இருக்கமா, பார்த்துட்டே இருந்து கடைசியில் அவளே தடுக்காயே ஒருத்தவங்க நம்ம கடை கேட்கறது 10 டே போறோம் போறோம் போறோம்னா 10வது இருக்கு அவங்களே இருக்கும்போது நான் எல்லாத்தையும் அப்படின்னு அதுதான் கடவுள். எப்ப பார்த்தாலும் கும்பிட்டே இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் மணி எண்ணேக்கிறான், எப்ப பார்த்தாலும் கண்ணு முன்னேற்கிறான், எப்ப பார்த்தாலும் சாமி முன்னேற்கிறான். இவனுக்கு என்னதான் எனக்கு ஒரு நாள் கேட்டு போனாலும் இறங்கி வரும். அப்படிதான் ஒரு நாள் எனக்கு இறங்கி வந்து காசு கொடுத்தான். அப்படி உருவாங்கன்னா இந்த கண்ணன், அப்படி உருவாங்கன்னா அம்மா, அப்படி உருவாங்கன்னா அந்த சக்தி, அப்படி கொடுத்ததுதான் அந்த எனக்கு வரும். எல்லாத்துக்கும் ஈஸியெல்லாம் கிடைக்கிறது. என்னது ஈஸி? ஒரு பசு மாடு வாங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஆகும். இங்க கும்பாபிஷேகம் பண்ணும் போது ஒரு பசுமாடு வாங்கறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாத ஒருத்தர் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா தொடர்ந்து அம்மாவை நம்பி 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 வந்துட்டே இருக்கும்போது இன்னைக்கு அவங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 50 லட்சம் கையில் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அவங்க ஊன்னு சொல்லணும். அவங்க வேண்டாமா இருமா 3 கோடியே வரும் பார்த்துக்கலாம் கொடுப்பாங்க. நம்ம கோயிலுக்கும் ஒரு பங்கு சத்தியமா நிச்சயமா கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்பவே அதை வச்சுதான் நடிக்கிறதெல்லாம் போடுவோம். நிச்சயமா கைமாசம் கூட நடக்காதெல்லாம் போகாது. அது மாதிரி பல அதிசயங்கள் நடத்தி கொடுக்கும்போது பல அதிசயமும் இந்த கோயில நம்மளால பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்னது பல முடி எங்களுக்குதான் மோகினின்னு சொல்லுவாங்க இல்லையா, வந்து எனக்கு இப்ப கேள்விப்பட்டா இருக்கும். அந்த அது தூக்கிட்டு போகுது, இது தூக்கிட்டு போகுது, இப்படி பண்ணது அப்படி பண்ணது நம்ம டெய்லியே பயப்படுவோம். மோகனி எல்லாம் வந்தா நம்மள சாப்பிட்டுட்டே இருக்கு. ஒரே டைம் வந்தாங்க, எப்பா இப்படி பண்ணு, இப்படி செய், இப்படி பண்ணு. என்னது அம்மா அது உண்மையா இருக்குமா, நான் பேசுறதே விட்டுட்டேன், இப்படி அதே வந்துட்டு அதே போயிட்டு அது போனதெல்லாம் அதுக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்ட் நல்லா இருக்காது. உங்க உட்கார 100 வரணுமா ஏங்கப்பா பண்ணமா செஞ்சு இருக்காங்க இந்த இடத்துல பண்ணமா சரியா இருக்கு. என்ன காரணம்? அம்மாவோட சக்தி. என்னது அம்மாவோட சக்தி. அவ சாதாரண மனுஷியா, அவ அவ்வளோ பெரிய அதீத சக்தி வேண்டையா. வாராகி வாராகினா இந்த காலத்துல கும்பல், ஆதி காலத்துல மறைக்கப்பட்டாங்க. அவ கும்பிடக்கூடாது கும்பிடக்கூடாது கும்பல் தான். நல்லபடியா கும்பல். அடுத்தவங்க பிள்ளை இருக்கான், அடுத்தவங்க நல்லபடியா கட்ட போட்டான், அடுத்தவங்க நல்லபடியா சாணி போட்டான், அடுத்தவங்க நல்லபடியா ஊட கட்டான். எனக்கெல்லாம் தெரியும் கிடைக்காது. ஆத்மார்த்தமா கும்பிடு, 4 பேருக்கு உதவி பண்ணு. நீ என்ன உன்னை கொடுக்குறியோ அதுதான் திரும்பி கொடுக்கும். பிரபஞ்சத்தோட நீதியே நியாயமே அதுதான். ஒருத்த சாமியே கும்பிட மாட்டான், பண்ணவே மாட்டான். சாமினே அவனுக்கு புரியாது. ஆனால் அவன் 4 எல்லாருக்கும் நல்லா செய்வான். தான தர்மங்கள் பண்ணுவான், இருக்கிற சொல்லி எடுத்து கொடுப்பான், அன்னதானம் போடுவான், வயசானவங்க எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவான். ஆனா கடவுள் அவன் பக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா நீ செய்யற தான தர்மம் தான் கடவுள். நீ செய்யற நீ இருக்கிற உண்மை நேர்மையா இருக்க, யாரும் ஏமாத்திருக்க. அந்த உண்மை நேர்மை தான் கடவுள். அடுத்த என்ன பண்ண, நானும் உண்டு 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 சாமி கொண்டாடுப்பா பாப்பா என்னப்பா என்னது சாமி ஒண்ணு இல்லை ஒண்ணு. நான் கொடையை போடுறேன், இங்க போறேன் அங்க போறேன், அது பண்ண இதை பண்ண, இங்க போனா போடுது அங்க போனா போடுது, அதுக்கு போடுது, திருவண்ணாமலைக்கு போகலாம் போறது. நானும் விடாம 10 பௌர்ணமிக்கு போறேன், ஒருவே நடக்க ஒரு தூசி கூட நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? திருவண்ணாமலை கிரிவலத்தை அங்க பிரதேசம் மேலே அடி மேல அடி வைத்து அந்த அண்ணாமலையில மனசுல நினைச்சு, ஐயா நீயே கூட நீதான் ஏறி உன்னை நம்பி நான் ஊருக்கேன், எனக்கு என்னன்னே தெரியாது, நீ அப்பா நீதான் அப்படியே காப்பாற்றி கொடுத்தனா காப்பாற்றி கொடுக்காரு. அது விட்டு வடமிச்சான் வட மக்கள சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. புது போடுவாங்க. அது யாருக்கு நினைச்சிருப்பா? அந்த கிலோமீட்டர் சுற்றுலாவுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ற? அத்தனை நியாயமும் பேசுற. அப்ப அத்தனை நியாயமே எவ்வளவு போகும்? மலைக்கு தான் போகும். அப்போ நல்லா இருக்கு குடுமா கடவுளை கும்பிடணும்னா மனசார கும்பிடணும். உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் போறோம். அப்படி கும்பிடு. நானும் வந்தா காலையில வரைக்கும் ஊதுறாங்க நானும் நாயகன் என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. அமைதியா உட்காந்துட்டு இருங்க, பூர்ணத்துக்கு பாருங்க, அம்மாவுக்கு மரம் வாங்கிட்டு போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களால முடிஞ்ச வழியில கோயிலுக்கு பண்ண அம்மாலாம் நடந்துச்சு. என்னதானமும் கோயில் தரமா தான் பண்ணோம். ஏதோ ஒவ்வொருத்தர் வந்து காய்கறிகள் வாங்கி கொடுத்தாங்க, எண்ணெய் வாங்கி கொடுத்தாங்க. மீதி கட்டி அரிசி வச்சு வரவங்க அன்னதானத்துக்கு காசு கொடுக்கணும்னாலும் அரிசி சிப்பமா வாங்கி கொடுத்தோம். உங்களால முடிஞ்ச உதவிகள் இந்த தஞ்சை அம்மாவுக்கு கண்டிப்பா அன்னதானம் கம்பல்சரி ஒரு 200 பேருக்கு நடக்குது. அதனால உங்களால முடிஞ்ச அன்னதானத்துக்கு மட்டும்
பண்ணணும். சரிங்களா? மனசார வேண்டிக்கணும் அம்பால.